ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 516. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 563. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து 3 நம்பர் தான் சொல்லியிருந்தேன், 607. ஓகேவா, 6 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. அந்த நம்பரும் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இந்த 6ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்யத்தரா அதுக்கு முன்னால் இருக்கிற சம்ருதி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி சொன்னது. சம்ருதியில் இருக்கிற 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ணி எடுத்தது தான். இங்கே 7 8 56. பாக்யத்தரா 46வது ட்ராவில் அதுக்கு அடுத்த நாள் வந்து 5 பாஸ் ஆகிருக்கும். 47வது ட்ராலையும் இதே மாதிரி தான். 2 6 12னா இங்கே அடுத்த நாள் 1 பாஸ் ஆகிருக்கும். 48வது ட்ராவில் 7 5 35னா இங்கே 3 பாஸ் ஆகிருக்கும். 49வது ட்ராவில் 7 9 46னா 7 9 63னா போன வார பாக்யத்தரா ரிசல்ட்டில் 6 இருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கும் இதே தான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டாக பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 5 8 6 1 5 5. இங்கே 6 1 எடுத்தாலும் 6 தான். 6 வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஆனால் இந்த நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ஜீரோலாம் இந்த மந்த்து சார்ட் மட்டும் பாக்யத்தர சார்ட் வச்சு 0 7 சொல்லியிருந்தேன். 7 வந்து நம்மளுக்கு டி போர்டில், ஓகேவா, டி போர்டில் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. 7 வந்து நான் சி போர்டில் சொன்னேன், ஆனால் ஏபிசி போர்டு இல்லாமல் டி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நம்பர் வந்து 563. 3ன்ற நம்பர் இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆகிருந்தால் இது வரைக்கும் பாஸ் ஆன ரிசல்ட்டில் 8 0. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. 3ன்ற நம்பர் ஏப்ரல் மந்த் சார்ட் ஃபுல்லாகவே, இந்த மந்த் சார்ட் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா 3 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லேயோ முன்னாள் ரிசல்ட்லேயோ 8 0 இதிலேயே நம்பர் முடிஞ்சிடுது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த மந்த் சார்ட் கம்பேரிஷன் தான். இங்கே 443, அதுக்கு அடுத்த நாள் 980. இங்கே 518, அதுக்கு அடுத்த நாள் 637, அதுக்கு அடுத்த நாள் 778. இங்கே 830, அதுக்கு அடுத்த நாள் 807. இங்கே 730, அதுக்கு அடுத்த நாள் 784. இப்போது நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 563. இந்த எல்லா செட் ரிசல்ட்லையுமே நீங்கள் பொதுவாகவே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 8 0. இங்கேயும் 3 8, அதுக்கு அடுத்த நாளும் 8. இங்கே 3 0, அதுக்கு அடுத்த நாள் 8 0. இந்த இடத்துலையும் 3 0, அதுக்கு அடுத்த நாள் 8. இப்போ நேற்றைய நம்பர் 563, லாஸ்ட் நம்பர் 3 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 இல்லைனா 0 பாஸ் ஆகுனா இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏப்ரல் மந்த் சார்ட் வச்சே இந்த நம்பர் எடுத்துடலாம். 5 6 3 இதான் நேற்றைய நம்பர். 3 நம்பர் இது வரைக்கும் இந்த ஏப்ரல் மந்தில் இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்டில் 8 0 ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. 3 8 0, 8 3 8, 8 3 0, அதுக்கு அடுத்த நாளும் 8 0 தான் இங்கே பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இங்கேயும் 3 0, அதுக்கு அடுத்த நாள் 8. இப்போ நேற்றைய நம்பர் 563, லாஸ்ட் நம்பர் 3 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 0 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலான்ட்டு இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் நான் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வீக்லி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி இங்கே வந்து 2 நம்பர் எடுத்திருப்பேன். ஓகேவா, இந்த கம்பேரிஷன் பார்த்தா இது வரைக்கும் இந்த வார ரிசல்ட்டில் ஏபிசி போர்டே வந்துட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சம்ருதி நம்பர், இந்த வாரத்தில் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் ஃபஸ்ட்டு சண்டே நம்பர் பார்த்தீங்கன்னா 185. ஓகேவா, அதே மாதிரி நேற்று பாக்யத்தரா நம்பர் 563. இப்போ இங்கே அதுக்கு முன்வார நம்பர், அதுக்கு முன்வார நம்பர், ஓகேவா, போன ஒரு 2 வார நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். 518, அதுக்கு அடுத்த வாரம் 901, இந்த வார சம்ருதி நம்பர் 155. இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, 518ன்னு இருக்கா ஃபஸ்ட்டு, போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் 518 டிவைடட் பை 901 இப்படி கால்குலேட்டரில் டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.57461675915564. இப்போ நீங்கள் இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்கிற நம்பர் டெசிமலில் இந்த மாதிரி பாயிண்டில் கிடச்சிருக்கிற நம்பரில் முதல் டிஜிட் நம்பர் எடுங்க 5. இந்த 5 வந்து இங்கே நம்மளுக்கு லாஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 15. இந்த 1 5 இந்த 2 நம்பருமே இந்த வாரத்தில் முதல் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா, இது வந்து நானே கம்பேர் பண்ணி இப்போ பொதுவாக எடுத்த நம்பர் தான். இந்த கம்பேரிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பரை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண சொல்கிறேன். இங்கே போன வார நம்பர் 901, அதுக்கு முன் வார நம்பர் 518. இப்போது 518 டிவைடட் பை 901ன்னு எடுத்திங்கன்னா 0.574675915564. முதல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரு லாஸ்ட்டில் சி போர்டில் எடுத்துருங்க. ஓகேவா, லாஸ்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து 2 நம்பர், ஓகேவா, லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 2 நம்பர் இல்லை, லாஸ்ட்லேருந்து 3வது 4வது நம்பர் 1 5. இந்த 1 5 அப்படியே ஃபஸ்ட்டு ஏபி போர்டில் எடுத்துடுறோம்.
ஏபி போர்டில் 15, லாஸ்ட் போர்டில் 5, அப்படியே 155. இந்த நம்பர் தான் இந்த வார சம்ருதி ரிசல்ட் இதில் பாஸ் ஆகிருக்கும். இந்த வார சண்டேயில் பாஸ் ஆன நம்பரே 155. ஓகேவா? இப்போ அடுத்து நேற்று வந்து மண்டே. நேற்று பாக்யத்தாராக்கும் இப்போ இதே மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, இப்போ பாக்யத்தாரா நேற்று விழுந்த ரிசல்ட் நம்பர் 563. அதுக்கு முன்வார நம்பர் 456, அதுக்கு முன்வார நம்பர் 637. இப்போ இதுலேயும் இங்கே என்ன மெத்தட் எடுத்தோமோ அதே தான் இப்போ இங்கேயும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த மெத்தட்லேயும் 637ன்னு ஃபஸ்ட்டு கேல்குலேட்டரில் டைப் பண்ணிவிட்டு டிவைடட் பை 456. இதே மாதிரி கேல்குலேட்டரில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 1.39698282456114. இப்போ இங்கே இதில் என்ன மெத்தட் எடுத்தோனோ அதே தான் இங்கேயும் எடுத்திருப்பேன். இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் 3. இந்த 3 எடுத்து லாஸ்ட்டில் எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ 3 வந்து லாஸ்ட்டில் சி போர்டில் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா 56. இந்த 56 அப்படியே ஃபஸ்ட்டு ஏபி போர்டில் எழுதிடுறோம். அப்படி எழுதிங்கன்னா 563. இதான் நேற்று ரிசல்ட் நம்பர் பாக்யத்தராக்கு. இப்போ இந்த மெத்தட் வந்து இது 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ஓகேவா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஓன் ரிஸ்க் இது. இப்போ வந்து இதே மெத்தடே மறுபடியும் வருமானது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா 2 நாள் ஃபஸ்ட்டு நாள் இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சம்ருதியில் இந்த மெத்தட் இருந்தது. அதே மாதிரி நேற்று ஒரு நாள் இந்த கம்பேர் பண்ணாலும் பாக்யத்தாரா நேற்று ரிசல்ட்லேயும் இந்த மெத்தட் இருந்தது. இப்போ இதை மட்டும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி ஸ்ரீசக்திக்கும் இதே மெத்தட் எடுத்திருப்பேன். ஓகேவா? இப்போ பாக்யத்தாராலையும் இங்கே போன வாரம் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 456, அதுக்கு முன்வார நம்பர் 637, நேற்று பாஸ் ஆன நம்பர் 563. இப்போ ஃபஸ்ட்டு 637 டிவைடட் பை 456ன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 1.39698282456114. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பர் எடுத்து லாஸ்ட் போர்டில் எழுதுகிறோம். சி போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் 56. இந்த 56 அப்படியே எடுத்து ஏபி போர்டில் எழுதணும். இதுதான் ஏபி போர்டில் நேற்று பாஸ் ஆகிருந்தது 5-6. இதே தான் சம்ருதிலையும் லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் 5. இந்த 5 எடுத்து லாஸ்ட்டில் எழுதுகிறோம். சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் எடுத்தால் 15. இந்த 15 ஃபஸ்ட்டு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீசக்திக்கு இப்போது போன வார நம்பர் வந்து 849. இப்போ அதுக்கு முன்வார நம்பர் எடுத்திங்கன்னா 778. இப்போ இதே மாதிரி கால்குலேட்டரில் டைப் பண்ணுங்கள். 778 டிவைடட் பை 849ன்னு எடுத்திங்கன்னா 0.91637220259112. இதான் நம்பர். ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 9. அப்போ இந்த 9 எடுத்து அப்படியே லாஸ்ட் போர்டில் எழுதுகிறோம். அதாவது சி போர்டில் எழுதிடலாம். இப்போ அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 59. அப்போ இந்த 59 எடுத்து அப்படியே நம்ம ஏபி போர்டில் எழுதிடணும். அப்போது ரிசல்ட் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு 599ன்னு வரலாம். ஓகேவா? அதனால் நான் பிசி போர்ட்லேயும் 998 எழுதிட்டு ஏ போர்டில் ஏற்கனவே நான் இந்த மந்த்து சாட் படி 80ன்னு சொல்லியிருப்பேன். அடிஷ்னலாக இன்னொரு நம்பர் எடுத்தால் 5ன்ற நம்பர் எடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த மெத்தட் கரெக்டுன்னு பட்டதுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மந்த்லி சாட்டோ இல்லை ஸ்ரீசக்தி சாட்டோ கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது நான் வந்து இந்த 2 நாளைக்கு இந்த மெத்தட் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு நாள் சம்ருதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபஸ்ட்டு நாள் ரிசல்ட்டு 185. நேற்றைய பாக்யத்தாரா நம்பர் 563. இப்போ இதில் போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். 518 டிவைடட் பை 901ன்னு எடுத்தோம்னா 0.57 நம்பர் போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து லாஸ்ட்டில் எழுதுகிறோம் 5. லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் வந்து 15. இந்த 15 ஃபஸ்ட்டில் எழுதுகிறோம். ரிசல்ட்டு 185 155. பாக்யத்தாராலையும் இதே மாதிரி தான். போன வாரம் நம்பர் 456, அதுக்கு முன் வார நம்பர் 637. 637 டிவைடட் பை 486ன்னு எடுத்தோம்னா 1.3969 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பர் 3 எடுத்து லாஸ்ட்டில் எழுதிடுறோம். லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் 56. இந்த நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டு ஏபி போர்டில் எழுதிடுறோம். 563 இதான் ரிசல்ட்டாக இருக்கலாம். இப்போ ஸ்ரீசக்திக்கு போன வார நம்பர் 849, அதுக்கு முன் வார நம்பர் 778. இப்போ கேல்குலேட்டரில் 778 டிவைடட் பை 849ன்னு டைப் பண்ணுறோன்னா 0.91637220259112. இப்போ இதுலேயும் இதே மெத்தட் தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் 9 எடுத்து லாஸ்ட்டில் எழுதியிருப்பேன். லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் எடுத்திங்கன்னா 59. இந்த நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டு ஏபி போர்டில் எழுதிட்டேன். அதனால் 599ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். பி போர்ட்லேயும் 9, சி போர்ட்லேயும் 9, ஏ போர்டில் அடிஷ்னலாக 5ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். இதே இந்த மந்த்து சாட் படி கம்பேர் பண்ணி 3 இருந்தால் 80ன்ட்டு 80மே ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு ஓகேவா இந்த வீக்லி சார்ட் கெஸ்ஸிங் அதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி
நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 580, பி போர்ட்லேயும் 9, சி போர்ட்லேயும் 9. ஓகேவா, டபுள்ஸில் வரலான்ட்டு. பாக்ஸ் வந்து 599, 899, 099. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 59, 89, 09. பிசி வந்து 99, ஏசியும் அதே தான் வரும் 59, 89, 09. ஏபியில் என்ன பார்த்தோமோ அதே தான் ஏசிக்கும் எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே, இந்த கம்பேரிஷன் கெஸ்ஸிங் எல்லாமே உங்கள் மெத்தடோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எதனா இயர்லி சார்ட்டு, இல்லை ஸ்ரீசக்தி சார்ட்டு, இல்லைனா இந்த மந்த் சார்ட் மட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்தாலும் உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த நம்பர்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெஸ்ஸிங் படி நான் எடுத்த நம்பர் தான் ஏ போர்ட் 580, பி போர்ட் 9, சி போர்ட்டில் 9. பாக்ஸ் 599, 899, 099. ஏபி பிசி ஏசியில் ஏபி 59, 89, 09, பிசி 99, ஏசி 59, 89, 09. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.